ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இப்போ நம்ம கம்பு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம். புழுங்கல் அரிசி 2 டம்ளர் எடுக்கிறேன். இட்லி அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் கம்பு எடுத்துக்கணும். அதே டம்ளர் அளவு வச்சுக்கோங்க. ரெண்டு டம்ளர் கம்பு எடுத்துட்டேன். பச்சரிசி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். உளுந்து பாதி டம்ளர் எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நல்லா கழுவணும். 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஊற வச்ச தண்ணியிலே நம்ம இந்த மாவு அரைக்கணும். இட்லி தோசைக்கு ஊற வைக்கும்போது எப்பயுமே அரிசி பருப்பை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. ஊற வச்ச தண்ணியிலே அரைச்சி எடுக்கணும், இல்லைன்னா சத்து எல்லாமே போயிடும். நல்லா எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. நல்லா 3 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். தோசை ஊற்றும் போது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் அது பொங்குற அளவுக்கு நம்ம விடணும். அதுக்கப்புறம் தோசை சுடலாம். ஊறட்டும். பாருங்கள், 8 மணி நேரம் ஆனவுடனே நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் மாவு தோசை ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா கலக்கிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ சம்மருக்கு கம்பு உடம்புக்கு சேர்த்தா நல்லா குளிர்ச்சி. அதனால் இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும். சுற்றி வேற 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கம்பு தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி சூட்டபுளாக இருக்கும். பாருங்க, அழகாக ரோஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லாமே ஊற்றிக்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.